கடல் கடந்து போன அந்த சோழ இளவரசன் வெகுநாள் கழித்து ஒரு தீவை சென்றடைந்தான். அந்த சோழ இளவரசனை கண்டுபிடிக்க பல பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் போகும் வழியில் சோழர்கள் செய்து வைத்துவிட்டு போன பொறிகளை சமாளிக்க எவராலும் முடியவில்லை. சோழ இனத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும், தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டும் என்ற கனவு பாண்டியர்களுக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் தங்கள் பிள்ளைகளுக்கு சோழ இளவரசன் கதையையும் தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டிய கட்டாயத்தையும் சொல்லி வைத்துவிட்டு சென்றார். அவன் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்க பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முயன்றனர். சிலர் பாதியிலேயே திரும்பி வந்து, அந்த சோழன் போன பாதை மிகுந்த அபாயகரமானது, யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்ற அறிவுரை சொன்னார்கள். அதை பொருட்படுத்தாது சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கனவு என்று கருதப்படும்